கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். வேத வசனத்தை வாசிக்கும் போது அந்த கட்டளைக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் இந்த ஆசீர்வாதம் வரும். நான் பக்தியா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வாக்கு கொடுத்திருக்கார், நிறைவேறணும்னா நிறைவேறாது. நம்ம கவனமாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கணும். நீங்க பிசினஸ் செய்து கொண்டிருந்தா பிசினஸ் மேன் எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதன்படி நடக்கணும். ஒரு ஊழியக்காரனா இருந்தா ஊழியக்காரர் இப்படிதான் இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, அதற்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த ஊழிய ஆசீர்வதிக்கப்படும். இல்லாட்ட சும்மா நடக்கும், அவ்வளவுதான். இது மாதிரி தான் நிறைய பேர் முழுமையான ஆசீர்வாதத்தை பெறாததற்கு காரணம் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை கவனித்து நடக்க ஒப்பு கொடுக்காதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தலையாவீங்க, பாலா இருக்க மாட்டீங்க, முதன்மையான இடத்துல இருப்பீங்க.